நித்யானந்த சுவாமிகளை பற்றி உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அவர் சமீப காலமாக கைலாயம் என்கிற ஒரு நாட்டை உருவாக்கிவிட்டு அங்கே இருப்பதாக செய்திகள் எல்லாம் பரவி வந்தன. நேற்று நேரலையில் அவர் தோன்றி சில ஊடக கேள்விகளுக்கெல்லாம் பதிலளித்தார். அந்த வீடியோ தான் இந்த வீடியோ. இந்த வீடியோவில் அவர் பேசுகிறார். அவருடைய பேசுகிற அந்த துணியிலிருந்து பார்க்கிற பொழுது அவர்களுக்கு கண் பார்வை ஈர்ப்பதற்கான வாய்ப்புகள் எதுவும் தெரியவில்லை. அவருடைய கண் பார்வையில் ஏதோ ஒரு குறைபாடு இருப்பதாக தோன்றுகிறது. கண் பார்வையற்ற ஒருவர் எப்படி தன்னுடைய கண்களை வைத்து கொண்டு பேசுவாரோ அது மாதிரியான பாவனைகளை அவர் பேசுகிறார். அதை நம்மளால் உணர முடிகிறது. மற்றும் ஒன்று, வழக்கமாக அவர் ஒரு சிம்மாசனத்தை பயன்படுத்துவார். அந்த சிம்மாசனம் சற்றே மாறுபாடு அடைந்திருந்தது பிற்காலத்தில் பல நேரலைகளிலே அவளை பார்க்கும் பொழுது. ஆனால் இப்பொழுது அவர் ஒரு சிம்மாசனத்திலே அமர்ந்திருப்பதைப் போல காட்டுகிறார்கள். அந்த சிம்மாசனம் மிக பெரும் சிம்மாசனமாக இருக்கிறது. அந்த சிம்மாசனம் ஒரு ஒரு உருவாக்கம், ஒரு சினிமா துறையில் சார்ந்தவர்கள் உருவாக்கினால் எப்படி இருக்குமோ அது போன்ற ஒரு உருவாக்கத்தினால் உருவான சிம்மாசனமாக தெரிகிறது. பாகுபலியிலே உருவாகிற ஒரு சிம்மாசனத்தை போன்றானது சிம்மாசனமாக தோற்றம் தருகிறது. ஒன்று. இரண்டாவது, ஏஐ குறித்து பேசுகிறார். நித்யானந்தர் கைலாசாவில் இருக்கிறார். அவர் ஏஐ குறித்து பேசுகிறார். அதனுடைய நோக்கம் என்னவென்று எனக்கு தெரியவில்லை. இப்பொழுது அவருக்கு ஏஐயினுடைய தேவை எப்படி வந்திருக்கிறது என்று தெரியவில்லை. நான் அனுமானிப்பது என்னவென்றால், இந்த நித்யானந்தராக தோன்றுகிற நேரலையில் நித்யானந்தர் என்கிற இந்த எல்லாமே ஏஐ என்கிற சொல்லப்படுகிற தொழில்நுட்பத்தின் வாயிலாக நிகழ்த்தப்படுகிற மாயாஜாலங்கள் என்று என்னுடைய பார்வையாக இருக்கிறது. இதற்கு காரணங்கள், அவர் பேசுகிற பொழுது கண் பார்வையற்ற நபரை போல அவருடைய முகபாவனைகள் இருக்கின்றன. வழக்கமான கண் உருட்டல்களும் கண் இவர்களும் வழக்கமானதாக இல்லை. அவருடைய நகைப்பு சிகரிக்கையாக இருக்கிறது. இயல்பான ஒரு நகைச்சுவை கொண்டது நகைப்பாக இல்லை. பிறகு இவர் பேசுகிற அந்த துணியானது, அந்த சொல் மாடுலேஷன் என்று சொல்லப்படுகிற வாய்ஸ் மாடுலேஷன் என்று சொல்லப்படுவது யாரோ வேறொரு நபருடைய சொல் ஆடல் என்கிற முறையிலாக இருக்கிறதே ஒழிய அது நித்யானந்தர் என்று இதற்கு முன்னால் ஒருவர் பேசிக்கொண்டிருந்தவருடைய சொல் நடையாக அது இல்லை. அது வேறுபட்ட நடையாக இருக்கிறது. இது சந்தேகத்தை உருவாக்குகிறது. இந்த காட்சிகளிலே தோன்றுகிறவர் முன்பிருந்து அதே நித்யானந்தர் தானா, இந்த சிறி நித்யானந்த பரமஹம்சர் என்று தன்னை சொல்லிக்கொண்ட நபர் தானா என்பதிலே குழப்பம் இருக்கிறது. பிறகு வார்த்தைகள் பிரயோகம். வார்த்தைகள் பிரயோகிப்பது என்பது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இவர் இந்த வார்த்தைகளை பிரயோகிப்பார், இந்த வார்த்தைகள் அடிப்படையில் பிரயோகங்கள் இருக்கும் என்பதை நம்மளால் அனுமானிக்க முடியும். இந்த நபர் இந்த வார்த்தைகளை பயன்படுத்துவார் என்று. அந்த வார்த்தைகளை எல்லாம் முற்றிலுமாக தவிர்த்துவிட்டு வேறு ஒரு நபருடைய வார்த்தைகளை இவர் பயன்படுத்துகிறார். ஆங்கில வார்த்தைகளினுடைய தன்மை அவர் பயன்படுத்துகிற பதங்களும் இப்பொழுது நேற்று நேரலையில் வந்த நபராக காட்டப்படுபவர்களுடைய பதங்களும் வேறாக இருக்கின்றன, முற்றிலும் வேறாக இருக்கின்றன. ஸோ அதன் அடிப்படையில் பார்க்கிற போது அவர்தானா என்பது இருக்கிறது. பிறகு நித்யானந்தர் என்று இதற்கு முன்பு அறியப்பட்ட ஒரு உருவமும் நேற்றும் அதற்கு முந்தைய பகுதிகளில் வந்த காணொலிகளில் வந்தவருடைய நித்யானந்தருடைய உருவமும் வேறாக இருக்கிறது. தேஜஸ் என்று சொல்லப்படுகிற மேனி அவருடையது இயல்பான ஒரு மனித உருவமாக தென்னாட்டைச் சேர்ந்த ஒரு மனிதராக இருந்தது. இவருடைய உணவு ஒரு வைதீகர் அல்லாத வேறு ஒரு பிராமணரை போன்ற உருவம் கொண்டவராக இருக்கிறார் இந்த காணொலிகளிலே காட்டப்படுகிற நித்யானந்தர். ஸோ இதன் அடிப்படையில் இது முழுக்க ஏஐ தொழில்நுட்பத்தால் உருவாக்கப்பட்ட வீடியோவாக இருக்கும் என்று நான் அனுமானிக்கிறேன். இது என்னுடைய அனுமானம். நன்றி.